25 வருடமாக சேதமடைந்து கிடக்கக்கூடிய தேவிகுளம் நெட்டிக்குடி டாப் டிவிஷன் சாலை பயணம் தகுதியுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைகிறது. இதைத் தொடர்ந்து சரி செய்யவில்லை என்றால் இந்த வருட தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 4க்கும் மேற்பட்ட டிவிஷன்களில் நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் தான் டாப் டிவிஷனுக்கு அருகில் வசிப்பது. இவர்களுக்கு ஏதாவது அவசர தேவை ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் வசதிகள் இல்லை. தேவிகுளத்தில் தான் மருத்துவமனையும் உள்ளது. மட்டுமல்ல, குழந்தைகளின் கல்வி, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் தேவிகுளம் மூணாரை தான் நம்பியுள்ளது. ஆனால் இங்கு செல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய துயரம் தான் தொழிலாளிகளுக்கு. சாலை பயணம் செய்ய தகுதி உள்ளதாக கிடையாது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக இவர்கள் தெரிவித்தனர். டாப் டிவிஷன்லேருந்து தேவிகுளம் மூணாறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எல்லா காரியமும் இந்த வழியில் தான் 25 வருஷம் இந்த ரோடு போட்டு 25 வருஷம் ஆகிறது. இது வரைக்கும் எந்த ஒரு ரோட்டு பணியும் இங்கே செஞ்சதில்லை, இந்த வேலை செஞ்சதில்லை. அதனால் உடனடியாக இந்த ரோட்டு பணி செய்து கொடுக்கணும். அதுபோல் அது செய்ய தவறினால் நாங்கள் ஓட்டு எலெக்ஷனை புறக்கணிப்போம். இருந்தாலும் குடார வலையாக இருந்தாலும் சென்ட்ரு, டாப்பு, லோயரு, அதோட ஃபஸ்ட்டு டிவிஷன், செகண்ட் டிவிஷன், இந்த மாதிரி நிறைய எஸ்டேட்டுகள் வந்து இதுக்கு அப்புறம் இருக்குது. இங்கே உள்ளவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். வண்டி வந்து 100க்கும் மேற்பட்ட வண்டிகள் வந்துட்டு இந்த எஸ்டேட்டுகளில் இருக்குது. இந்த ரோட்டில் போகிறதுனால அந்த வண்டிக்காரங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அவங்களுக்கு வண்டி வேலைகளில் அதிகமாகிடுது. வயசானவங்க இந்த ரோட்டில் நடந்து வர்றதுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்குது. 2018 கூட மழை நேரத்தில் 2 இறப்புகள்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதுக்கு கீழே தான் ஸ்கூல் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லோரும் இந்த ரோடு வழி தான் போகிறோம் வரோம். எங்களுக்கு நடக்க முடியல. ஆஃபீஸு, இந்த மாதிரி அதாவது சப்ளை ஆஃபீஸு, பின்ன போஸ்ட் ஆஃபீஸு, எல்லாமே எங்களுக்கு மெயின் வந்துட்டு இந்த ரோடு தான். இதுதான் எங்களுக்கு எல்லாமே. இது வரைக்கும் எந்த ஒரு ரோட்டு பணியுமே இந்த எஸ்டேட்டில் நடந்ததும் இல்லை. இதுக்கு 2018 பார்த்தீங்கன்னா பெரிய அறிஞ்சிக்கே மூணாருக்கே தெரியும், பயங்கர பரலை வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நெட்டிக்குடி சென்ட்ரல் டிவிஷன் ரோடு பிளாக் ஆகிருக்கு, சைலண்ட் வேலி மெயின் ரோடும் பிளாக் ஆகிருக்கு. அதனால் அங்கே மாட்டுப்பட்டி முதல் அருவிக்காடு வர இந்த ரோட்டில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, வண்டி 100 கணக்கு 200 கணக்கில் வண்டி இதில் போயிட்டு இருந்திருக்கு. அது இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் இதில் தான் போகுது. சின்ன பிள்ளைங்க 2-3 வண்டிலாம் என்ன செஞ்சிங்கன்னா வண்டி மறிஞ்சு பிள்ளைங்களுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். நாங்கள் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், பிளாக்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஜில்லா முதல் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுவரையிலேயே ஒரு நடவடிக்கை இல்லை. எம்எல்ஏ முதல் பண்ணியிருக்கு. இதுவரையிலும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த உடனே நடவடிக்கை எடுக்கணும். இதை நாங்கள் மீடியா மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த 2024ஆம் ஆண்டு எலெக்ஷனில் நாங்கள் டாப் டிவிஷன் மக்கள் அனைவரும் புறக்கணிக்கிறோம். 25 வருடமாக சாலையில் வாகனங்கள் கடந்து செல்ல இயலாத நிலையில் தான் சேதமடைந்து கிடப்பது. சாலை வேலைகளை நடத்துவதற்கு அதிகாரிகள் தயாராகவில்லை என்றால் அரசியல் பிரதிநிதிகள் எஸ்டேட்டிற்கு வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பீரோ, மூணார்.